உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை. அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 2:18. பிரியமானவர்களே, பலவிதமான சோதனைகளால் பலவிதமான மன உளைச்சலுக்குள் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஐயோ, கடவுள் ஏன் என்னை சோதிக்கிறார், ஏன் இப்படி என்னை பாராமல் இருக்கிறார் என்று நீங்கள் கவலைப்படலாம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது தேவன் சோதிக்கிறவர் அல்ல. ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. சோதனையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் விடுதலையாக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் மரணத்தை ஜெயித்தார். ஏன் மரணத்தை ஜெயித்தார், மரணத்தை சந்தித்தார் என்றால், சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கவே அவர் மரணத்தை ஜெயித்தார். அப்படி இருக்கும் பொழுது இயேசு எப்படி நம்மை சோதிக்க முடியும்? அவரை விசுவாசியுங்கள், சகல சோதனை என்று உங்களை விடுதலையாக்குவார். ஆமென்.